நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு தக்காளி சாதம் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். நல்லா இப்போ 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசியை வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க தாளிச்சு விட்ருவோம். ஒரு ஸ்பூன் போல் நெய் எடுத்திருக்கேன். அந்த ஒரு ஸ்பூன் நெய்யை இதில் மிக்ஸ் பண்ணிப்போம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் போல் நெய் ஊற்றிருக்கேன். 2 சூடாக இருக்கும். சரியா சூடாயிருச்சா என்னன்னு இப்போ செக் பண்ணிப்போம். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்காக என்னென்ன எடுத்து வச்சுக்கோன்னா 2 பட்டை, ஒரு 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், 2 ஏலக்காய், கொஞ்சம் போல் கடற்பாசி, ஒரே ஒரு இலை எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதில் போட்டுப்போம். ஒரு ஸ்பூன் போல் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பையும் மிக்ஸ் பண்ணிப்போம். 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கேன். 3 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த நல்ல வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு வதங்கி வந்தாலே போதும். ரொம்ப வதங்க வேண்டியதெல்லாம் தேவையில்லை. வெங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அந்த 4 பச்சை மிளகாவும் இதோட சேர்த்துப்போம். வதங்கி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு வெங்காயம். இப்போ என்னென்னா நம்ம இப்போ 4 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 4 தக்காளி எடுத்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். தக்காளியை நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுப்போம். தக்காளி வதங்கிறதுக்காண்டி ஒரு 1/4 டீஸ்பூன் வந்துட்டு சால்ட் எடுத்துருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா போட்டு தூவி விட்டுப்போம். தூவி விட்டு கொஞ்சம் போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தக்காளி தன்னால் கரைஞ்சி வந்துடுவா. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் நல்லா வதங்கி வந்திருக்கு. இன்னும் நல்லா வதங்க வைக்கணும். அதுக்குள்ளே இது கூடவே கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதையும் இதோட சேர்த்துப்போம். சேர்த்து 2 தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் இதுக்கு தேவையான பொருள், தக்காளி சாதத்துக்கு தேவையான மசாலாலாம் காமிச்சிடுறேன். 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் பிரியாணி மசாலா எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு தனியா பொடி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுப்போம். நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் போல் புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுப்போம். புதினா இலையும் சேர்த்துப்போம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இல்லைங்களா, வீட்டில் சமைக்கிற அரிசி. அந்த அரிசிக்கு தேவையான தண்ணி 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 டம்ளர் தண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னு கேட்டால் தண்ணிக்காண்டி சால்ட் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுப்போம்.
தண்ணியை நல்லா கொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு. நான் அரிசியை வந்து நல்லா நீட்டாக கழுவி தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசி இதோட சேர்த்துப்போம். இன்னும் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துப்போம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுப்போம். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து நல்லா புசிஞ்சு விட்டுப்போம். இப்போ எல்லாம் கிண்டி விட்டாச்சு நல்லா. இப்போ மூடி போட்டுருவோம். குக்கர் மூடி போட்டுருவோம். 2 விசில் வந்தால் போதும். விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 2 விசில் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குது நம்ம தக்காளி சாதம்னிட்டு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. அப்படியே லைட்டாக கிண்டி விட்டோம்னா சூப்பராக அடி பிடிக்காமல் நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களே பாருங்கள், அடியில் நல்லா தெரியுதுங்களா? நல்லா சூப்பராக அடி பிடிக்காமல் நம்ம தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போயே சாப்பிட்ணும் போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது தக்காளி சாதம். நல்லா சூப்பராக வாசனையாகவும் இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை